ட்ரம்ப் என்பது ஒரு சாதாரண மனிதர் இல்லை. ஒரு உலகத்தில் ஒரு வல்லரசாக இருக்கின்ற நாட்டுடைய அதிபர். எலான் மாஸ்கோட நெருக்கமாக இருந்தார். இன்னைக்கு எலான் மாஸ்கை வந்து வேற மாதிரி பார்க்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, எப்போ வேணாலும் யார் கூட வேணாலும் அவர் நண்பராகவும் இருப்பார், எதிரியாகவும் இருப்பார். இப்போ எலான் மாஸ்க் மேலே ஏன் இப்போ கோவம்? கொண்டு வந்த நோக்கம் இல்லாமல் எலான் மாஸ்க் வேற இதில் தலையிடுறாரு. அவருடைய கார் நிறுவனம் இந்தியாவில் தயாரிக்கணும்னு நினைக்கும் போது அங்கே முட்டுக்கட்டை போட்டார். அதுக்கு எலான் மாஸ்க் பிடிக்கல. அவர் ஒரு வியாபாரி. 12 நாடுகளை சேர்ந்த பயணிகள் அமெரிக்காவுக்கு வரக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் தடை வச்சிருக்காரு. ஈரானோட தடை போறதை புரிஞ்சுக்க முடியுது. காரணம், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏலா பொருத்தம். இந்த இஸ்ரேல் விஷயத்துல ஈரான் தான் காரணம், இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறது ஈரான் தான், மற்ற இஸ்லாமிய நாடுகள்லாம் இல்லை. சொல்ல போனா ஹமாஸுக்கு முழு ஆதரவு கொடுப்பது ஈரான் தான். வெனின்சுலாவுடைய உள்துறை அமைச்சர் ட்ரம்ப் வந்து ஒரு பாசிச ஆட்சி நடத்துகிறார், கத்தார் கொடுத்த 3400 கோடி விமானத்தை ஏன் நான் மறுக்கணும், யாராவது இந்த விமானத்தை வந்து வாங்காமல் இருப்பாங்களா, இந்த பரிசை விட்டுருவாங்களான்னு சொல்லி ஆசையாக வாங்கிட்டு வந்தீங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த அரபு நாடு முஸ்லீம்கள் அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. உங்களுக்கு யார் தேவையில்லை. அப்போ இஸ்லாமிய நாடுகளுக்கும் நீங்கள் தடை போட்டிருக்கீங்க, கிறிஸ்தவ நாடுக்கும் தடை போடுறீங்க. ஒரு ஜனாதிபதிக்கும் ஒரு அரசு சார்ந்தவருக்கும் உள்ள பிரச்சனை இல்லை, வியாபாரிகளுக்கான இடையில உள்ள பிரச்சனை. அது தீர்ந்துடும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. 12 நாடுகளைச் சேர்ந்த பயணிகளுக்கு ஏன் அமெரிக்கா தடை விதித்தது? ட்ரம்ப் என்ன முடிவு செய்தார்? இதன் பின்னணி என்ன? இதை பற்றி பேசுவதற்காக எழுத்தாளரும் மனிதநேய மக்கள் கட்சியின் அமைப்பு செயலாளருமான திரு புதுமடம் ஹலீம் இங்கு வந்திருக்கார். வணக்கம் திரு புதுமடம். வணக்கம். 12 நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் அமெரிக்காவுக்கு வரக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் தடை வச்சிருக்காரு. என்ன காரணம்? இது 2017 விதிச்சார்ல, ஒரு 7 நாடுகள் வரக்கூடாதுன்னு. அந்த 7 நாடுகளில் ஒரு சில நாடுகளை தவிர இன்னும் கூடுதலாக ஒரு 5-6 நாடுகளை சேர்த்திருக்கிறார். லிபியா இருக்கு, ஈரான் இருக்கு, ஆப்கானிஸ்தான் லிபியா இருக்காரு, காங்கோ இருக்கு, ஆப்கானிஸ்தான், ஈரான் எல்லாம் கடந்த முறையும் இருந்தது. இது என்ன காரணம் சொன்னார்னா, அமெரிக்கர்கள் மியான்மர் இருக்கிறது, மியான்மர், ஈரான், காங்கோ, எரித்ரோபியா, சூடான், ஹைத்தி, இந்த மாதிரி பல நாடுகள். இந்த நாடுகள் எல்லாம் வந்து அமெரிக்காவிற்கு, இந்த நாடுகளை சார்ந்த குடிமக்கள் அமெரிக்காவிற்கு வந்தால் அமெரிக்க குடிமக்களுக்கு வந்து சிரமங்கள் இருக்கிறது. என்ன சிரமம்? அதான் சொல்ல வர. என்ன சிரமம்? இப்போ ஆப்கானிஸ்தானை புரிஞ்சுக்க முடியுது. ஆப்கானிஸ்தான் அங்கே வந்து தீவிரவாதிகள் வந்துடுவாங்க, அல்லது ஆப்கானிஸ்தான் ஏற்கனவே வந்து ஆப்கானிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது. அங்கே ஏற்கனவே அங்கேருந்து இப்போ தான் சமீபத்தில் சில வருடங்களுக்கு முன்பு தான் வெளியேறினதெல்லாம் பார்த்தோம். ஈரானோட தடை போகிறத புரிஞ்சுக்க முடியுது. காரணம், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏலா பொருத்தம். இந்த இஸ்ரேல் விஷயத்தில் ஈரான் தான் காரணம், இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறது ஈரான் தான், மற்ற இஸ்லாமிய நாடுகள்லாம் இல்லை. சொல்ல போனால் ஹமாஸுக்கு முழு ஆதரவு கொடுப்பது ஈரான் தான். அதை கூட புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் வெனின்சுலா போன்ற நாடுகளுக்கும் தடை விதித்திருக்கிறார். வெனின்சுலா ஒரு வட அமெரிக்கா நாடு. அதுக்கு என்ன காரணம்னு பத்திரிகையில் எழுதினா, வெனின்சுலாவுடைய உள்துறை அமைச்சர் வந்து அமெரிக்காவை ஒரு பாசிச நாடுன்னு சொன்னாராம். வேற ஒண்ணுமே இல்லை, அது வந்து வட அமெரிக்கா நாடு, தென்னமெரிக்கா நாடு. வெனின்சுலாவுடைய உள்துறை அமைச்சர் ட்ரம்ப் வந்து ஒரு பாசிச ஆட்சி நடத்துகிறார் என்று சில நாட்களுக்கு முன்பு வந்து பேட்டி கொடுத்ததெல்லாம் பத்திரிகையில் வந்தேன். உடனே வெனின்சுலாவும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்போ இது என்ன புரிஞ்சுக்கொள்வது? நீங்கள் எந்த அளவுகோலாக வச்சிருக்கீங்க? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் பாருங்கள், கடந்த முறை சிரியா வந்து உங்களுக்கு ரொம்ப எதிரி நாடு. சிரியாவும் அந்த 2017 சிரியாவும் அந்த 7 நாடுகளில் ஒரு நாடாக இருந்தது. ஆனால் சிரியாவுக்கு இன்னைக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அது எப்படி திடீர்னு சிரியா வந்து ஒரு புனிதமான நாடாக மாறியது? ஏன்னா அங்கே இருக்கின்ற அல்ஜுலானி அவரும் ட்ரம்பும் கத்தாரில் சந்தித்து பேசுறதை பார்த்தோம். சொல்லப்போனால் அந்த அல்ஜுலானி, அபுஜராங்கிற அல்ஜலானி வந்து அல்கொய்தாவை சார்ந்தவன். அவன் இந்த ட்வின் டவர் இடிப்புக்கு காரணமானவர்கள் ஒருவன். 3000 பேர் அமெரிக்கர்கள் கொண்டாங்க. அது காரணகர்த்தாவில் ஒருத்தன் வந்து இன்னைக்கு வந்து சிரியாவில் அதிபராக இருக்கா. அவன் இன்னைக்கு நட்பு நாடாயிட்டான். காரணம், ஈரானுக்கு எதிரியாக இருக்கிறான். சிரியாவை தாண்டி தான் ஈரான் வந்து இஸ்ரேலை அட்டாக் பண்ண முடியும். அப்போ நிலவழியாக வந்து சிரியாவை தாண்டாமல் ஈரான் வர முடியாது. அப்போ எனக்கு சிரியா இனிமேல் நட்பு நாடு. 46 வருஷத்துக்கு அப்புறம் சிரியாவுடைய பொருளாதார தடை நீக்கியிருக்காரு ட்ரம்ப். நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன காரணம்? ஒரு காரணம் இல்லை. சிரியாவில் வேறு ஏதாவது ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா கிடையாது. அப்போ இதில் வந்து இஸ்லாமிய நாடு, இஸ்லாம் அல்லாத நாடு அப்படிங்கிற பார்வையை தவறு. ஏன்னா இதில் 12 நாடுகளில் வெனின்சுலா ஒரு கிறிஸ்துவ நாடு, காங்கோ ஒரு கிறிஸ்துவ நாடு,
காங்கோவில் வந்து முஸ்லீம்கள்லாம் 7% தான் இருக்காங்க. அது ஒரு ஆப்பிரிக்க நாடு. என்ன காரணம் அப்படிங்கிறத தேடி தேடி பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா என்ன காரணம்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறாரு, இந்த நாடுகள் எல்லாம் வந்து நமக்கு உறவே தேவையில்லை, அவருக்கு பிடிக்கல, வேண்டாங்கிறாரு. நீங்களா தேவையில்லைன்றாரு. உறவு தேவையில்லைன்னு பிடிக்காது. சில பேரை காரணமே இது இல்லாமல் பிடிக்காதுல்ல. இப்போ நீங்கள் 2017 வந்து இந்த 7 நாடுகள் தடையை வந்து பைடன் வந்து நீக்கினார். ஈரானுடைய தடையை கூட நீக்கினார். ஈரானியர்கள் கூட அமெரிக்காவுக்கு வரலாம் நீக்கினார். திருப்பி இவர் ஏன் 12 நாடுகள் இந்த மாதிரி போடுறாரு அப்படிங்கிறது பிரச்சனையா? அப்படி பார்த்தா பக்கத்தில் இருக்க நாடுக்கு மெக்சிகோவுக்கு தடை போட்டிருக்க வேண்டியதானே? மெக்சிகோவுக்கு பெரிய வால் போட்டிருக்கீங்கல்ல, மெக்சிகோவும் யாரும் வர வேண்டாம்னு போட வேண்டியதானே? போடல. அப்போ இன்னொன்று சொல்றாரு, காரணம் சொல்றாரு. இப்போ சில நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒரு சந்திப்பு ஒன்று, ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சு அமெரிக்காவில். அதில் ஒருத்தன் கை கொண்டு எரிஞ்சு அதில் வந்து 2-3 பேர் போயிட்டாங்க. அதை யார் பார்த்தோன்னா ஒரு எகிப்துக்காரன். அப்போ நீங்கள் நியாயமாக எகிப்தை தடை போடணும் இல்லை, ஏன்னா எகிப்தோட நெருக்கமாக இருக்கீங்க. ஏன்னா இஸ்ரேலுக்கு அது ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் எகிப்தோட நெருக்கமாக இருக்கீங்க. அப்போ அதை தடை போடலை. இப்போ நீங்கள் இதே அரபு நாடுகள், இஸ்லாமிய நாடுகளுக்கு தடைனா, இப்போ தான் சமீபத்தில் நீங்கள் சவுதி அரேபியா, கத்தாருக்கு போயிட்டு வந்தீங்க. கத்தார் கொடுத்த 3400 கோடி விமானத்தை ஏன் நான் மறுக்கணும்? யாராவது இந்த விமானத்தை வந்து வாங்காமல் இருப்பாங்களா, இந்த பரிசை விட்டுருவாங்களான்னு சொல்லி ஆசையாக வாங்கிட்டு வந்தீங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த அரபு நாடு, முஸ்லீம்கள் அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. உங்களுக்கு யார் தேவையில்லை. அப்போ இஸ்லாமிய நாடுகளுக்கும் நீங்கள் தடை போட்டிருக்கீங்க, கிறிஸ்தவ நாடுக்கும் தடை போடுறீங்க. தடைக்கு இஸ்லாமிய நாடுகள் என்பது அப்படித்தானே தெரியுது. அப்படி பார்த்தால் காங்கோவுக்கும் வெனின்சுலாவுக்கும் நீங்க தடை போட்டிருக்க கூடாது, 2 கிறிஸ்தவ நாடு. நீங்க முஸ்லீம், அப்போ எல்லா நாடுகளும் முஸ்லீம் நாடுகள் கிடையாது. அப்ப நீங்க தடை போடுவதற்கு பல காரணங்களை நீங்க சொல்றீங்க, பல காரணங்களை சொல்றீங்க. இது எல்லாமே பார்த்தால் சிலரை உங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு தெரியல. உங்களுக்கு பிடிக்கலையா தடை போடுறீங்க. இது ஒரு கேலி கூத்தான, ஏன்னா இன்னைக்கு மேலை நாடுகள் ட்ரம்பை கிளிக்கிறாங்க. இவர் என்னென்ன எப்போ எந்த முடிவெடுப்பார் அப்படின்னு. இப்போ ட்ரம்புடைய வெளியுறவுத்துறை செயலாளர்கள் வந்து இஸ்ரேலுக்கு சமீபத்தில் போனார், இந்த பிரச்சனைகள் கத்தாரில் நடந்ததில். அப்போ அந்த வெளியுறவுத்துறை செயலாளர் கொடுத்த பேட்டி என்னன்னா, பத்திரிகையாளர் கேட்டதுக்கு, இல்லை இதுக்கு நான் வந்து ட்ரம்ப்ட கேட்காம பதில் சொல்ல முடியாது. என்ன ஒரு கொள்கை முடிவு தானே, ட்ரம்ப்ட கேட்க வேண்டியது. இல்லை அவர் எப்போ என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியாது, அதனால அவர் தான் அறிவிக்கணும் அப்படின்னு. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, இது ஒரு கோமாளித்தனமான அல்லது வந்து ஒரு கேலிக்கூத்தான ஒரு சர்வாதிகார போக்குன்னு சொல்லிக்கலாம். நம்ம இப்போ சொல்கிறாங்கல்ல திருப்பி நம்ம இந்தியா, இப்போ பாருங்களேன், நியாயப்பிரகாரம் பார்த்தா பாகிஸ்தானை தடை பண்ணியிருக்கணும். இப்போ இந்தியாவை தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். வந்து சொல்லப்போனால் 4 தீவிரவாதிகள் வந்து இங்கே அட்டாக் பண்ணிட்டு போயிருக்காங்க, 26 பேர் போயிருக்காங்க. அதை வந்து வன்மையாக கண்டித்தவர் ட்ரம்ப். ஏன் நீங்கள் பாகிஸ்தானை தடை பண்ணலை? ஆனால் பாகிஸ்தானை பாராட்டியிருக்காருங்க. என்ன பாராட்டியிருக்காருன்னா, ஆப்கானிஸ்தானிலிருந்து எங்கள் படைகள் நாங்கள் திரும்பி வரும்பொழுது ஒரு தாக்குதல் ஒன்று, தீவிரவாத தாக்குதல் நடந்தது. அதை பாகிஸ்தான் அந்த தீவிரவாதியை வந்து பிடித்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள், நான் பாகிஸ்தானை பாராட்டுகிறேன் என்று ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ இப்போ யாரு தேவையில்லைங்கிறத ட்ரம்ப் முடிவு பண்றாரு. சரிதானே? ஒரு அரசு முடிவு பண்றது ட்ரம்ப் என்பது ஒரு சாதாரண மனிதர் இல்லை. ஒரு உலகத்தில் ஒரு வல்லரசாக இருக்கின்ற நாட்டுடைய அதிபர். அவருக்கென்று சில அதிகாரங்கள், தனி அதிகாரங்கள் இருக்குது, மற்ற நாடு மாதிரி இல்லை. ஆனால் ஒருத்தரை பிடிக்காததுக்கு ஒரு நியாயமான ஒரு தார்மீக காரணங்கள் இருக்கணும். எலன் மஸ்கே கழட்டிட்டாரு. எலன் மஸ்கோட நெருக்கமாக இருந்தார். இன்னைக்கு எலன் மஸ்கை வந்து வேற மாதிரி பார்க்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, எப்போ வேணாலும் யார் கூட வேணாலும் அவர் நண்பராகவும் இருப்பார், எதிரியாகவும் இருப்பார். இப்போ கடுமையாக 2 பேரும் பேசிக்கிறாங்க. அது கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போவும் சொல்கிறாங்க, அவர் கடுமையாக இருந்தாலும் திரும்பி பேசிக்குவாங்க, ஏன்னா அந்தளவுக்கு வியாபார போக்குவரத்து இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம பிரதமரை அவ்வளோ கட்டி தழுவினார். ஆனால் பாருங்கள், எனக்கு பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒன்று தான், நான் வியாபாரத்தை நிறுத்தினேன்னு சொன்னோடனே போரை நிறுத்திட்டாங்கன்னு சொன்னார். இதெல்லாம் ஒரு நாட்டுடைய அந்த விஷயத்தில் தலையிடுவது, இந்த நாட்டை பிடிக்கலைன்னு சொல்லுவது, இவன் பார்த்தா எனக்கு வெள்ளையாக இருக்கான் இல்லை கருப்பாக இருக்கான் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது மாதிரி. காங்கோக்காரன் சூடான் கேட்குறான். நேற்று சூடானும் நாங்களும் அமெரிக்காவும் உறவு நல்லா தான் இருக்குது, ஏன் எங்களை அறிவிச்சாருன்னு தெரியல. சூடானுடைய அந்த நாட்டுடைய அதிகாரி, தூதரக அதிகாரி நேற்று நியூயார்க்கில் பேட்டி கொடுக்குறார். எங்களுக்கு தூதரகம் வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கு, நாங்கள் எந்த பிரச்சனைக்கும் போகிறதில்ல, சூடானுடைய மக்கள் வந்து இங்கே வர்றாங்க. கடந்த முறை கூட 2017 கூட எங்களுக்கு தடை போடலை, ஆனால் இப்போ ஏங்க தடை போடுறாருன்னு தெரியல.
நாங்கள் வந்து ட்ரம்பை சந்திக்க முயற்சி பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு பிடி கொடுக்க மாட்டேன்றாரு. அந்த நாடுகளுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுமா? என்ன நினைக்கிறாங்கன்னா, அவருக்கு நான் என்ன பார்க்குறேன்னா, அவருக்கு ஏழ்மையாக இருக்கின்ற நாடுகளை பிடிக்கலையோ, எத்தியோப்பியாவை தடை, எத்தியோப்பியா, சூடான், ஹைத்தி, இதெல்லாம் வந்து ஏழ்மையான நாடுகள். அப்போ இது யாருக்கு பிடிக்காது? சில பணக்காரங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, பணக்காரங்களை பிடிக்கும் அப்படின்னு. கத்தார் மாதிரி 3400 கோடி கொடுத்தா பிடிக்கும். 3400 கோடிக்கு ஒரு விமானம் கொடுத்தீங்கன்னா, இதே சூடான் வந்து நான் ஒரு 3000 கோடிக்கு விமானம் கொடுத்தா வாங்க மாட்டாரா? அப்போ ஒரு ஏழ்மையான நாடு இங்கே வந்து எதுக்கு நம்ம காசை கொள்ளையடிக்கணும்? இங்கே வந்து சம்பாரிச்சிட்டு போகணும். அவங்களால நமக்கு என்ன லாபம்? நம்மளால தான் அவங்களுக்கு லாபம். இப்போ இது இந்த மைண்ட் செட் என்னங்க? இது முதலாளித்துவ மைண்ட் செட். ஆனால் அமெரிக்கா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இந்த மைண்ட் செட்டை தான் வெனின்சுலாவுடைய உள்துறை அமைச்சர் பாசிச ஆட்சின்னு சொன்னார். ஏன்னா வெனின்சுலா மக்களை அமெரிக்கா வஞ்சிக்கிறது, வெனின்சுலா மக்களுக்கு அங்கே வந்து வேலை வாய்ப்பில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, வெனின்சுலா மக்களை வந்து ஒரு இரண்டாந்தர மக்களாக நடத்துகிறதுன்னு சொல்லி சொன்னார். நீ என்ன நடத்துறது, நீ வரவே வேண்டாம் அப்படின்றார். அந்த லிஸ்ட்டில் வெனின்சுலாவையும் சேர்த்து விட்டுருக்காரு. ஆச்சரியம், இது வரைக்கும் தென் அமெரிக்கா நாடாக யாரையும் சேர்க்க மாட்டார், அதையும் சேர்த்து விட்டுருக்காரு. அப்போ வெனின்சுலாவும் ஒரு 30 லட்சம் இருக்கின்ற மக்கள் தான், பெரிய மக்கள் தொகை கிடையாது. 30 லட்சம் மக்கள் தொகை இருக்கின்ற சிறிய நாடு, ரொம்ப மோசமான பொருளாதாரம்லாம் கிடையாது. அப்போ அவரை வந்து நீங்கள் எண்ணெய் வளமும் இருக்கு, எண்ணெய் வளம் இருக்குது, இயற்கை எண்ணெய் வளம் இருக்குது, பெட்ரோலிய வளம் இருக்குது. அப்போ எதன் அடிப்படையில் வந்து அவரை தடுக்கிறாங்க, முடியாதுன்றாருன்னா காரணம் இல்லை. ஒன்று ஏழ்மையாக இருக்கிறது, இல்லை அவன் என்னை எதிர்த்து பேசிட்டான், இல்லை அவனுக்கு எனக்கு பிடிக்கல. இன்னைக்கு அதுவும் சொல்லியிருக்காரு, 12 நாடுடைய எண்ணிக்கை கூடலாம், அந்த எண்ணிக்கையை நான் கூட்டுவோம். வேற சில நாடுகளுக்கு அதில் வெயிட்டிங் லிஸ்ட் என்னன்னா லிஸ்ட் போடுறாரு. எந்த நாட்டின் மூலமாக நமக்கு அமெரிக்காவுக்கு அந்நிய செலவணி கிடைக்குது, நம்மளுடைய இம்போர்ட் அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்களா, வணிகம், அந்த வணிகத்தினால நமக்கு வந்து லாபம் இருக்கா? இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனையிலையும் உக்ரைனுக்கு ஏன் தடை போடலை? உக்ரைனுக்கு வந்து ஆயுதம் கொடுக்குறீங்கல்ல, அந்த வியாபாரம் கெட்டு போயிடும்ல. அப்போ நீங்கள் எது லாபம்னு பார்க்குறீங்க? அப்போ உங்களுக்கு வந்து இவனால் நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னா அவனை நீங்கள் என்ன வேணாலும் ட்ரீட் பண்ணலாம், அல்லது இவன் நம்மளை திட்டுறான், தேவையில்லை. இப்படிப்பட்ட ஒரு கேலிக்கூத்தான ஒரு ஜனாதிபதியாக இன்னைக்கு உலக நாடுகளோ பத்திரிகைகளெல்லாம் இன்னைக்கு வந்து இதை பற்றி கேலி கிண்டலாக எழுதுகின்ற ஒரு இதை பார்க்குறோம் நம்ம. இன்னைக்கு மஸ்கு சொல்றாரு, முழுக்க அதனுடைய பிரதிநிதிகள் அமெரிக்காவையே திவாலாக்கி விடுவார்கள் அப்படின்னு. அது நேரடியாக ட்ரம்ப் நோக்கின ஒரு விமர்சனம் தான். இல்லை, எலான் மஸ்க் எதுக்கு கொண்டு வந்தார்? நீங்கள் இந்த ஜனாதிபதி பதவி ஏற்றும் போது என்னது கொண்டு வந்தார்? காஸ்ட் கட்டிங் தான். இப்போ காஸ்ட் கட்டிங் எதுக்கு வரும்? பெரிய கார்பரேட் நிறுவனங்களில் காஸ்ட் கட்டிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். வேலை குறைப்பு, இங்கே 4 பேர் வேலை பார்க்குறாங்க, தேவையில்லை, 2 பேர் போதும். டெய்லி 2 நாளைக்கு 2 தடவை டீ கொடுக்குறாங்க, 1 தடவை டீ கொடுத்தா போதும். இதுனா 4 ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு ஏசி ஆஃப் பண்ணுங்க. இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சொல்லுவாங்க, செலவை குறைத்தால் லாபத்தை அதிகப்படுத்தலாம். பொருளாதாரம் படித்தவங்களுக்கு தெரியும், லாபத்தை அதிகப்படுத்துறது மட்டும் பொருளாதாரம் இல்லை, செலவை குறைப்பதும் பொருளாதாரத்துடைய வளர்ச்சிக்கு உதவும். அதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி தான் எலான் மாஸ்கை கொண்டு வந்தார். இப்போ எலான் மாஸ்க் மேலே ஏன் இப்போ கோவம்? கொண்டு வந்த நோக்கம் இல்லாமல் எலான் மாஸ்க் வேற இதில் தலையிடுறாரு. அவருடைய கார் நிறுவனம் இந்தியாவில் தயாரிக்கணும்னு நினைக்கும் போது அங்கே முட்டுக்கட்டை போட்டார். அதுக்கு எலான் மாஸ்க் பிடிக்கல. அவர் ஒரு வியாபாரி. நீங்கள் உங்களுக்கு நான் வேலை செய்ய வந்து தான் அதுக்காக என்னுடைய வேலையை நீங்கள் தடுக்கக்கூடாதுல்ல, அந்த கோபம் தான். இது முழுக்க அவர்களுக்குள் இருக்கின்ற வியாபார பிரச்சனை தான். இது ஒரு தீர்வு நடக்கும் பொழுது அவர்களுக்கு முடிவு ஏற்படும். மொத்தத்தில் வந்து அமெரிக்க ஜனாதிபதி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது முதலாளியாக அம்பானி அதானி போன்று இன்னைக்கு வந்து நாட்டையே வந்து உலகத்தையே வந்து ஒரு பொருளாதார மண்டலமாக மாற்றி எது லாப நஷ்டம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்து மஸ்க் எல்லாமே ட்ரம்ப் நல்லா பண்ணிடுவார். அவரே ஒரு பெரிய ஒரு வியாபாரி தானேங்க. அவருக்கு பெரிய கேம்பிளிங், நான் உலகம் முழுவதும் பெரிய கேஷ்னோ சென்டர் இருக்கிறது, உலகம் முழுவதும் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு, உலகம் முழுவதும் குடியிருப்புகளை கட்டி விற்கிறாங்க, உலகம் முழுவதும் அவருடைய மருமகனுடைய நிறுவனங்கள் இருக்குது. இப்போ அதெல்லாம் அவங்க பெரிய நிறுவனங்கள் தானே, பெரிய முதலாளிகள் தான். எலான் மாஸ்க் எதுக்கு வச்சுருந்தாங்க? எலான் மாஸ்க்கு லாபம், அமெரிக்க ஜனாதிபதியோட நெருக்கமாக இருந்தால் அவருக்கு லாபம். அவருடைய வியாபாரம் பாதிக்கும் போது அவர் கோவப்படுறாரு. இது வியாபாரிகளுக்கு இடையில் இருந்த கோபம் தான். நீங்கள் வந்து ஒரு ஜனாதிபதிக்கும் ஒரு அரசு சார்ந்தவருக்கும் உள்ள பிரச்சனை இல்லை, வியாபாரிகளுக்கான இடையில உள்ள பிரச்சனை. அது தீர்ந்துடும், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தனக்கு எது பிடிக்குது பிடிக்கலைங்கிறது அவருக்கே தெரியல. அதனால தான் இன்னும் சில நாடுகளை அவர் ஐடென்டிஃபை பண்ணலை.
என்னன்னா எந்த நாடை சேர்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. எந்த அளவுக்கு வந்து ஒரு கருத்தாக்கத்தில் இருக்காரு, எந்த அளவுக்கு ஒரு பிரசிடெண்டா வந்து ரூல் பண்றாரு அப்படிங்கறத இன்னைக்கு உலகம் பார்த்து வியக்கிறது, சிரிக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் கருத்தை குறிப்பிட்டு புதுமண வழி மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.